இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி கவலைப்பட வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு சென்ற திமுக ஆட்சியிலே நடந்த சில செயல்களால் தான் இன்று நாங்க ஆட்சி பொறுப்புல இல்லை. நாங்க ஆட்சி பொறுப்புல இருந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இல்லை. பல பேர் தவறான செய்திகளை வாட்ஸ்அப்ல மேடைகளிலே பரப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே இல்லை. இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையின் கீழ். சகல அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. விளாத்திகுளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து எந்தவித அக்கறையும் கவனமும் செலுத்தாமல் தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் குறைந்திருப்பதாக அறிக்கை விட்டுக் கொண்டிருந்த திமுகவிற்கு அந்த ஊர் மக்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர். மணிப்பூருக்கு மெழுகுவர்த்தி ஏந்திய கனிமொழி அவர்கள் சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு பிறகு மெதுவாக யோசித்து அந்த பக்கம் தலையை காட்டிய நிலையில் பொதுமக்கள் கனிமொழி அவர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் ஊடகங்களில் வைரலாகி இருக்கிறது. அதனால இப்ப மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம்.